ஆன்லைன் மருந்து விற்பனையை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழகம் முழுவதும் உள்ள 40,000 மருந்து கடைகள் நாளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றன. இந்தியாவில் ஆன்லைன் மருந்து விற்பனையை தடுக்க கோரி நாளை தமிழகம் முழுவதும் மருந்து கடைகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றன. ஆன்லைன் மூலம் மருந்து வாங்கும் போது அவற்றின் தரம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது என்ற குற்றச்சாட்டு உள்ளது. மேலும் மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் மருந்து வாங்குவதால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நிலையும் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆன்லைன் மருந்து விற்பனை செய்ய அனுமதித்தால் பல லட்சம் செலவு செய்து கடை அமைத்து அதற்கு வாடகை கொடுத்து வேலையாட்கள் வைத்து வியாபாரம் செய்து வரும் தங்கள் தொழில் அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும் என்பது மருந்து கடைக்காரர்களின் குற்றச்சாட்டு. மருந்துகள் மற்ற கமாடிட்டி மாதிரி கிடையாது. உயிர் காக்கும் மருந்துகள், அது கரெக்டான ஒரு ஸ்டோரேஜ் கண்டிஷன் அண்ட் கோல்ட் ஸ்டோரேஜ் லாஜிஸ்டிக்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி வரணும். அதுபோக பல்வேறு சட்டத்திட்டங்களை கொண்ட இந்த மருந்துகள் தரம் குறைவான ஒரு ஸ்பூரியஸோ இல்லை சப்ஸ்டாண்டர்டோ இல்லை போலி மருந்துகளோ வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஆன்லைனில் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. இதே எங்களுடைய மருந்து கடைகளில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அதனால் நாங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்லைன் மோனோபொலி ஆகிடுச்சுன்னா ஒரு சின்ன சின்ன ஊர்களில் கிடைக்கக்கூடிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஆகிடும். ஏன்னா சிறு வியாபாரிகள் அனைவரும் நசுக்கப்பட்டு இந்த தொழிலை விட்டு விரட்டப்பட்டால் அந்த ஆன்லைன் தான் ஆதிக்கமாகிடும். அந்த ஆன்லைன் சின்ன சின்ன ஊர்களுக்கெலாம் சப்ளை பண்ண முடியாது. பெரிய ஊர்களுக்கு சப்ளை பண்ணலாமே ஒழிய சின்ன ஊர்களுக்கு மருந்துகள் கிடைக்காம ஒரு பற்றாக்குறை ஆகிடும். அது போக இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஃபார்மசிஸ்ட்டும் இந்த தொழிலை நம்பியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமும் ஒரு கேள்விக்குறி ஆகிடும். இதெல்லாம் எதிர்த்து தான் நாங்கள் இன்றைக்கி இந்த ஆன்லைனில் மெடிசனுக்கு எதிர்த்து இந்த 14ஆம் தேதி நாங்கள் முழு நேரம் 24 நேரம் பந்து செய்ய போகிறோம். மருந்து கடைகள் வேலை நிறுத்தத்தால் 50 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. பொதுமக்களின் நலன் கருதி மருத்துவமனையுடன் இணைந்துள்ள மருந்து கடைகள் மட்டும் திறந்திருக்கும் என தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஊக்க மருந்தான இந்த கர்ப்பத்தை கலைக்கக்கூடிய இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் ஒரு இந்த பள்ளி சிறுவர்கள், காலேஜ் கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்களோட இதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்றதான் எங்களோட முக்கியமான ஒரு எண்ணம். அதனால தான் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். மக்களின் நலன் கருதியும் மருந்து விற்பனையாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் மத்திய அரசு ஆன்லைன் மருந்து விற்பனையை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பதே மருந்து விற்பனையாளர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் தீபன்.